ஏன் இப்படி ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டிருக்க? தலையெல்லாம் இப்போ சரியாகவே செய்யவே இல்லை. சரி சீவ விடல. சரி ரைட்டு. ஓகே தமிழ் ஆசினி. ஐயோ ஆசினி தமிழ்னு தான் வருது, உன் பேர் வர மாட்டேங்க. பிரிஷம்மா ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, பார்ப்போமா? உனக்கு தான் ட்ரெய்லர்னா பிடிக்காதுல்ல, ஆனால் இது பிடிக்குமான்னு தெரியல. சூர்யாவோட கங்குவா படம் பார்த்தோம்ல, நீ வந்து ஸ்கூல்ல பாத்தியா? அது ஒண்ணு இல்ல, எங்க மிஸ் வந்து ஸ்மார்ட் போர்ட்ல சயின்ஸ் மிஸ் பாத்துட்டு இருந்தாங்களா, அப்ப டக்குன்னு அந்த கங்குவா ட்ரெய்லர்னு முன்னாடியே இருந்துச்சு, பாத்துட்டேனே. அங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. அது சரி, பாத்துனாங்க அவ்வளவுதான். அப்புறம் சினிமா தியேட்டர்னு சொல்லிட்டு அந்த ஒரு இந்த பெரிய கங்குவா ட்ரெய்லர் சூர்யா தானே? ரெண்டு பேர் சூர்யா. 3 மணி நேரத்துல 3.3 மில்லியன் தமிழ். பா அடேங்கப்பா, போடுங்கப்பா. அப்ப 2 சூர்யாவா? இல்லடா, சூர்யாவுன்னா ஒரு பாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் வரும். விளம்பரத்தை வேற கட்டாயமா பார்க்க சொல்றானுங்க. கட்டாயம் இது வந்து மணி பேங்க். Use headphones for killers. சீன் சூப்பரா இருக்குல்ல. இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் மான்ஸ்டர். அப்பா இந்த காலத்து படம். பாபி டியோல், அவர்தான் பாபி டியோல். இறங்கி அவன் அந்த மண்டை ரத்தத்தை நிரப்பி வார்த்தைக்கு கொண்டு வா. என்னது கை? எல்லா மனுஷங்களோட கையும் சொல்றதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். கங்குவா ஹீரோ சூர்யா. டிஃபரெண்டான காம்பினேஷன். ரத்தமும் வெவ்வேறான்னு சொல்லிட்டு கையை அடிக்கிறாங்கப்பா. என்னப்பா கையில எல்லாம் கொப்பட்டி கொட்டி போட்டு போட்டு மாதிரி இருக்குது. எல்லாம் நெருமலே அடிச்சு குத்திருந்தாங்க பாவம். இதெல்லாம் இதுவும் ஆக்ஷன் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலே கொண்டுட்டாங்களா? ஹீரோட பொண்ணு மாதிரியா? அதுதான் அவங்க எடுக்குதுல, அவங்க பொண்ணை வந்து காப்பாத்துறாங்களா? செப்டம்பர் அக்டோபர்ல வருதா? பா என்ன தமிழ் ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்களா சிவா அண்ட் டீம். இது வந்து ஃபைட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்னடானா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துக்கிட்டாரு. ஐயோ அம்மா அடி அப்பா, நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த பாபி டியோலா அவர் பேரு. அவரும் அவர் பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது சூர்யா மாதிரி தான் இருக்காருல்ல அந்த கேரக்டர் கெட்டப்புக்கு. செம்மையா இருக்கு. அப்படியே வந்து அவங்க சுத்த தமிழ பேசிட்டு அவங்க கையை அப்படியே டக்குன்னு அறுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறையா அப்படின்னா என்ன சொல்லிட்டு உன் 2 பேருக்கும் ஒரே ரத்தம் தாண்டா, ஏன்டா இவ்வளவு போட்டி போறாமங்கிறது அது அர்த்தம். அப்படி அறுக்கும் போது நிஜமாலே கத்தி வச்சு இப்படி கிழிக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஒரிஜினலா கழிப்பாங்க. ஆக்சுவலி வந்து தூய தமிழ்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமுங்கிற வேர்டு வராதுல, குருதின்னு தானே வரும். அதான் உண்மையான அப்பெல்லாம் ஒரு வேர்டு.
உன் குருதியும் என் குருதியும் வெவ்வேறவா அப்படின்னு கேட்பாங்களே, புரியாது. Okay. செம்மையா இருக்கு எடுத்த விதம். எனக்கு அந்த ட்ரெய்லர்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த வந்த ஒவ்வொரு சீனோட எடிட்டிங்கும் வேற லெவல்ல இருக்காரு. ஆனா சூர்யா வந்து ஒரு சீனை தொடையை தட்டிட்டு இப்படி பேசுவார்ல, அதெல்லாம் நம்ம சிங்கத்திலே பார்த்துட்டோம் இல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே வந்துச்சு. மற்றபடி செமையா இருக்கு அவரோட ஆக்ஷன், அவருடைய அது அப்படியே வந்துடும் இல்லையா, சூப்பரா இருக்கு. அதுவும் டிஎஸ்பி வேற பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அவர் சும்மாவே சொல்ல வேணாம். அது கங்குவா அப்படிங்கிற அந்த மியூசிக்கே செம்மையான செம்ம ஹிட் ஆல்ரெடி. இதை பார்க்க சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா. என்ன பண்றது, 10ஆம் தேதி 10வது மாசம் இந்த வருஷம் பார்க்க போறோம் திரையில. அதாவது இன்னும் ஒரு 1.5 மாசம் 1.25 மாசம் நம்ம வெயிட் பண்ணணும். 40-50 நாள் வெயிட் பண்ணணும், அப்படிதானடா இல்ல? ஆமா. ஓகே கைஸ், செம்மையா இருக்கு, பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். சூர்யா அண்ணனோட ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தா இருக்கும். சூர்யா அண்ணனுக்கும் ஒரு பெரிய பிரேக்கான ஒரு படமா இந்த படம் அமையணும். ஸோ எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்கும் இல்லையா? சூர்யா படத்தை வந்து ரொம்ப நாள் வெளியில அவர் படத்தை வந்து திரையில பார்த்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. புலியா லாஸ்டா வந்து சிங்கம் அப்படியே கொமட்டிலே குத்தி விடுவாங்க இல்லை. என்ன படம் லாஸ்டா அவருக்கு சூர்யாவுக்கு வந்த படம் இப்போ கூட வந்துச்சே, படம் பேர் மறந்துட்டேனே. சரி, தெரியல. இப்போ இன்னமும் 2 படம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே நடுமண்டியில நங்குன்னு வச்சிருவோம். சரியா? தெரியாம பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். பண்ணிட்டாரு நிறைய. ஸோ நமக்கு தெரியல. சரி, எத்தனாவது படமா இருக்கும் தெரியல. ஓகே இதெல்லாம் கேள்வி. ஆமா இல்ல, இது சிறுத்தை சிவாவே சொல்லியிருக்காங்க, இந்த படம் வந்து ஒரு சூர்யா மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாரும் சொல்ற டயலாக் தான் இல்லையா, படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் மக்களால் சொல்லப்படணும், அதுதான் வந்து பெரிய ஹிட் ஆகணும். ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப சந்திப்போமா. பை கைஸ்.